திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ இறைவனை என்றும் வேண்டிக்கிறோம். என் தாய் தந்தை மற்றும் என் குருநாதருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிரபஞ்சத்திற்கு என்னோட வணக்கம். இந்த காலகட்டத்தில் வாஸ்து உண்மையா, இது போன்ற நிறைய கேள்விகளுக்கு இப்போ பதில் அளிக்க வந்திருக்கேன். என் பெயர் சுமதி நடராஜன், ஜோதிடர், வாஸ்து மற்றும் எண்கணித நிபுணர். வாஸ்து பற்றி நம்ம பேசணுன்னா, வாஸ்து பகவான் அவரை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்து பகவான் யார்? சிவபெருமானுக்கும் அங்காரகன் என்ற அசுரனுக்கும் போர் நடக்கும்போது சிவபெருமான் உடலில் இருந்த வியர்வை துளியின் பூமியில் பட்டு பூமாதேவியால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் வாஸ்து பகவான். அவர் பிறக்கும்போது அதிக பசியோடு பிறந்தார். அதாவது ரொம்ப எனக்கு பசி தாங்க முடியாமல் என்ன அனைத்தையும் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தகப்பனார் அவர் அன்போடு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? சிவபெருமான் சொன்னார், உன்னோட பசி உன்னால் முடிஞ்சதை நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தார். கடைசியில் அவரோட பசி அடங்கவே இல்லை. பூமியை சாப்பிட முயலும் போது இது பூமியே சாப்பிட்டுட்டா எல்லா உயிருக்கும் கஷ்டமாகுமேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? எல்லா தேவர்களும், இந்திரன், குபேரன், எல்லா அஷ்டதிக்கு பாலர்களும் அவரை குப்புற படுக்க வச்சு மேலே அமர்ந்துட்டாங்க. அப்போது அதனால தான் அவரோட அந்த ஒரு தாக்கத்துக்கு அப்போது சிவபெருமான் சொன்னார், உங்களோட பசியை எங்களால் தீர்க்க முடியாது அப்பா, அதனால் நீங்கள் பூமியை இருக்கிற எல்லா வாஸ்துவும் நீங்கள் பராமரித்து அதனால என்னென்ன உணவுகள் ஆகுதி, அதாவது இந்த வேள்வியில் மூலம் வரக்கூடிய உணவுகளை நீ ஏற்றுக்கப்பா, அதுதான் உன்னோட நான் கொடுக்குற வரம்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு வரம் கொடுத்துட்டாரு. அதுதான் வாஸ்து பகவான். வாஸ்து பகவான் என்னாச்சு? அதனால என்ன பண்ணார்? அவரோட பசியை தாக்க முடியாமல், அவரோட அந்த ஆக்ரோஷத்தை தாங்க முடியாமல் எல்லா தேவர்களும், இந்திரன், நிருதி, வாயு எல்லாம் சேர்ந்து ஒரு 8 திக்குக்கும் அவரை போட்டு, அதாவது ஈசானி மூலையில் தலையும் தென்மேற்கு மூலையில் காலும் அழுத்தி எல்லா தேவர்களும் அவரை அழுத்தி அவரை பாதுகாப்பு. இப்போ வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்களா 8 திக்கு பாலர்களும் அந்த வாஸ்து பகவான் மேலே இருப்பாங்க. அதனால தான் அவரை குப்புறப்படுத்தி அவரை அமைதிப்படுத்தினாங்க. வாஸ்து பகவான் இப்படி தான் உருவானாங்க. இது மூலயமா தான் முன்னோர்கள் வாஸ்துவோட துல்லியமாக கணிச்சு ஒரு கோயிலும் வாஸ்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நம் உடலும் பஞ்சபூதத்தினால தான் ஆனது. அதே மாதிரி நாம் வாழ வேண்டிய இடமும் பஞ்சபூதத்தினால அமைக்கப்பட்டாதான் நம்மளோட மனசு அமைதிப்படுத்தி நம்மளோட வாழ்வாதங்களை சீர்நிலைப்படுத்தி அதுக்கேற்ற வாழ்வு நிலையை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான் வாஸ்துன்றது முன்னோர்கள் நிர்ணயம் பண்ணாங்க. இந்த வாஸ்து எதுனாலன்னா முக்கியமாக ஒரு மனுஷனோட மனநிலைக்காக, அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை நிலைக்காக. பஞ்சபூதத்தை எப்படி நம்ம கட்டி ஆண்டாதான் ஒரு இப்போ மனசு அலைப்பாய விட்டோன்னா எதனா ஒரு நிலையை சேட் பண்ண முடியுமா? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மனசு போன இடம் போல திரிஞ்சு தேவையில்லாத வேலையில் செஞ்சு அதோட பாதிப்பு அதிகமாகும். ஆனால் மனசு அடக்கியும் பஞ்சபூதத்தையும் தேவையானது, அதுதான் தான் சொன்னான், தேவையானதை நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை சொல்லணும். இதுதான் பஞ்சபூத தத்துவம். எல்லாமே நன்மையாகவே அமையத்துக்காக தான், கட்டுப்பாடாக இருக்கிறதுக்காக தான் நம் உடம்புலையும் பஞ்சபூதத்தையும் நிலைநிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் வாஸ்துவும் பஞ்சபூதத்தினால உருவானது தான் ஒரு நிலம். அதைத்தான் வாஸ்து பகவான் பாதுகாத்துட்டு வர்றாரு. ஒரு மனுஷன் வாழத்துக்கு உணவு, உடை, வீடு, இருக்க இடம், இந்த இருக்கிற இடம் ஏன் குறிப்பிட்டு சொன்னாங்க? சரியான தூக்கம், சரியான வாழ்வு, சரியான நிலை இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்லா வாழ முடியும். அதுக்கு வீடு அமைதியான இடத்துலையும் சரியான இடத்துலையும் அமைஞ்சாதான் அந்த மனுஷனும் நல்லா இருக்கிறதுக்கு வாஸ்து மிக முக்கியமாக கருதப்படுது.